காலையில் நம்முடைய மைண்டெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் தேவ சமூகத்தை நம்ம அனுபவிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, தூக்கத்துக்கு இடம் கொடுத்து, பலவீனத்துக்கு இடம் கொடுத்து, சோர்வுக்கு இடம் கொடுத்து நாம் போகாதபடிதான் இவர்கள் கூடி வந்து நம்ம உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி போகிறோம். அதை நாம் அனுபவிக்கணும். ஏதோ ஒரு ஊழியர் கூட்டம், ஏதோ வந்தோ போனோம், அப்படி இருந்தால் நம்முடைய காலங்களை வீணாக்குறோம். தேவனாக்கு நம்மை அழைத்தார், தேவனாக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஊழியர்களாய் நமக்கு தேவை. அது தேவன் நம்மை நடத்துகிறார். தேவன்தான் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அந்த அப்படிப்பட்டதான சிந்தை வருவதில்லை. எல்லாருக்கும் வருகிறது போல நமக்கு வந்திருக்கிறது. அப்படி நினைத்து ஓடுகிறார்கள். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன்தான் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார், நேரிட பண்ணுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு நம்மை உருவாக்கும்படியாக, நம்ம அவருடைய பக்கமாக திருப்பும்படியாக, நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகும்படியாக ஏதோ ஒன்று அவர் செய்ய நினைக்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். அந்த ஞானம், ஆவிக்குரிய ஞானம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்திய சம்பாதி. பணத்தை சம்பாதிக்கிறதையே நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. பொருளை சம்பாதிக்கிறதையே நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய தெளிவு, தேவனை பிரியப்படுத்தணும், தேவ சித்தம் செய்யணும் என்கிற ஒரு பதிவு ஆழமாக நமக்கு இருக்கும்படி இந்த நாட்களில் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆழமாக அது பதிவது நமக்கு நல்லது. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சோர்வுகள் நீங்கட்டும். கர்த்தர் எதுவும் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். நீ இப்படி இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். வளர்ச்சியை நோக்கி பயணிப்போம். ஓ, அதற்காக அந்த கால வேளையில் ஒரு புதிய கிருபையை தேவன் தருவாராக, புதிய வல்லமையை தேவன் தருவாராக. ஓ ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவினாலே, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இந்த கால வேளையில மெய்யாகவே இந்த கால வேளையினுடைய பிரசனம், ஓ இந்த கால வேலை அவருடைய சமூகம் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, நன்மையாக இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 16ஆம் சங்கீதம் 10-11 வாசிப்போம். என் ஆத்மாவே பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சமூகம், அவருடைய சமூகங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. ஸ்தோத்திரம். அவருடைய வலது பாரசம்
அது மேலானது. பிசாசு தூதனாயிருந்த போது வடபுறத்தில் உள்ள ஆராதனையை அவன் விரும்பினான், வாஞ்சித்தான். வலதுபுறத்தில் தான் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம மைண்டு இந்த உலக இன்பத்தையே அனுபவிச்சு சிற்றின்பம், அவருடைய வலது பாரத்தில் பேரின்பம். எத்தனை பேர் பேரின்பத்தை அனுபவிச்சிருக்கிறிய? அப்ப பேரின்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? சிற்றின்பம். ஆமாவா இல்லையா? அப்ப சிற்றின்பம், இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே சிற்றின்பம். சிற்றின்பத்தை தான் நம்ம பழகிட்டோம், என்ஜாய் பண்ணி இது போதுங்கிற நிலைக்கு வந்துட்டோம். அடுத்த ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் விளங்க மாட்டேன்னு சொல்லுது. அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கிற நிலை தான் இருக்கு. ஆனா பரிசுத்தவான்கள் அதை அனுபவிச்சா, பரிசுத்தவான்கள் அதை என்ஜாய் பண்ணி, அதை ருசித்து, அதை அனுபவிச்சு பின் சந்ததிக்கு அதை பதிவு பண்ணி வைத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம அதை அனுபவிக்கணும். பார்த்தீங்களா? எதை அனுபவிக்கணும்? பேரின்பத்தை. எதை அனுபவிக்கணும்? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறிய பேரின்பம்? அது எங்கே கிடைக்கும்? அவருடைய வலது பாரசத்திலே அப்படி சொல்லி இருக்கு, நித்திய பேரின்பம். அது கொஞ்சமாவது ஒரு வெளிச்சம், வெளிப்பாடாவது நமக்கு இருக்கணும். இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை பிடித்து கொள்ளும்படியாக அந்த அறிவு இருந்தா தான் அதை பிடித்து கொள்ளும்படி நம்ம ஓட முடியும். இந்த அறிவே இல்லாவிட்டால், இப்படி ஒரு நிலை இருக்கு அவருடைய சமூகத்தில், அவருடைய வலது பாரசத்தில். சோத்திரம், ஆனந்தம், அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் தாண்டினதான் ஆனந்தம். மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுக்கெல்லாம் மேலானதான் என்னது? ஆனந்தம். அப்ப பரிபூர்ண ஆனந்தம் நம்முடைய சமூகத்தில், பரிபூர்ண ஆனந்தம். பேதுரு சொல்லும்போது, சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம் அப்படி சொல்றார். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாகி அப்படி இருக்கு. அது இந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள், பாடுகளோ பிரச்சனையோ அதை அணைச்சி விட முடியாது. எதை அணைச்சி விட முடியாது? ஆண்டோடு கொடுக்கிற அந்த சொல்லி முடியாத சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியவோ அந்த ஆனந்தத்தையோ இந்த உலக சூழ்நிலைகள், இந்த உலக பிரச்சனைகள் அணைத்து விட முடியாது அப்படிங்கிறது என் கருத்து, என்னுடைய கருத்து. ஆமென், அல்லேலூயா. உங்க கருத்து அணைச்சு விட முடியும், அணைஞ்சுதான் இருக்கு அப்படின்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே அந்த தேவன் தருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அது இந்த பாடுகள் நம்ம அணைச்சு விட முடியாது. அந்த பாடுகள் மத்தியில சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். யார் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, உண்மையாக இறைவனுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு, அந்த தொடர்பு உள்ளவங்க தான் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன். சோதர இது 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 என்ன செய்து விட முடியும்? இந்த பாடுகள் என்ன செய்ய முடியும்? அப்ப பாட்டுக்காரன் பாடுவேன், இவ்வுலக பாடு என்ன செய்திடும்,
அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடுகள் என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நான். அல்லேலூயா. இவ்வுலக பாடு எல்லாரும் சொல்ல முடியாது. இவ்வளவு பாடு என்ன செய்திடும்? அப்ப ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அவர் தருகிற சந்தோஷம், அவர் தருகிற மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த பேரின்பம் இந்த சிற்றின்பத்துக்கு ஈடாகாது. நம்முடைய அனுபவம், நம்முடைய மைண்ட் என்ன சொல்லணும்னா இதையே அனுபவிச்சு அதை போக முடியல, அதை ருசிக்க முடியல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப அதை அனுபவத்தில் கொண்டு வர ருசிக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு விட்டு விட்டு நம்முடைய அனுபவம் இருக்கு. நான் என் ஆத்மா நேசரை தொடர்ந்து 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 என் ஆத்மா அவரை பின்பற்றும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தொடர்ந்து. சங்கீதம் 63:8 நினைக்கிறேன். என் ஆத்துமா அப்படி. அப்ப இந்த டீப் லைட் மாதிரி விட்டு விட்டு பிடிக்குது. என் ஆத்மா தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறது. ஆத்மா அந்த நம்முடைய மனநிலை, மனம், சித்தம், உணர்வு. மனம், சித்தம், உணர்வு. நேற்றையளவு சித்தம். அப்ப தேவ சித்தம் செய்யணும் தான் பிரதானம். நம்ம ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் தேவன் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம பாவத்தில் கிடந்து பாவத்தில் உழந்து இந்த பாவம் நமக்குள்ள பதிச்சிருச்சு. அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தள்ளாடுகிறோம், முக்கி பார்க்கிறோம். தேவசமத்தில் இருந்தாலும் சிந்தை செதறுது. தேவசமத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்க முடியல, தேவனை அனுபவிக்க முடியல, தொட முடியல. தொடர்ந்து என் ஆத்மா பற்றி கொண்டு இருக்கிறது. அந்த நிலைக்கு நம்ம வளரணும், போகணும், வளர்ச்சி அடையணும், பிரயாசப்படணும். அப்ப பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அப்ப பிரயாசத்துல 2 பிரயாசம் இருக்கு. பிரயாசத்துல 2 பிரயாசம். ஒன்று கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம், இன்னொன்று உலகத்தில் படுகிற பிரயாசம். உலகத்தில் பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் தான் விருதாவா போகாது அப்படின்னு பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:58. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் தான் விருதாவா போகாது. உலகத்தில் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதாவா போயிடும். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நம்ம ரொம்ப அதிகமா எதுக்காக அதிகமா பிரயாசப்படுகிறோம்? மனைவி, பிள்ளைகள், குடும்பம், தொழில், வேலை, சொத்திரம், உறவுகள்,
ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துக்குள்ள படுகிற பிரயாசம். ஆனா கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விருதாவா போகாது. அப்ப கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்காக போராடணும், கர்த்தரை பிடிக்கணும், தொடர்ந்து என் ஆத்மா கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறது அப்படிலாம் சொல்றாங்க. சூலமத்தியா சொல்லும்போது, என் தாயின் வீட்டில் கொண்டு போய் விடுவரை விடாமல் நினைச்சுவேன், பற்றி கொள்ளுவேன். ஏன் பற்றி கொள்ளணும்? ஏன் பற்றி கொள்ளணும்? அது தெரியணும். ஏன் பற்றி கொள்ளணும்னா, பிசாசு உன் மனசை என் பக்கம் திருப்பு அப்படின்னு திருப்புவான். அது உங்களுக்கு தெரியாது. பிசாசு எதிரி ஒருத்தர் இருக்கிறான். அப்ப எதிரி இருக்குனால நம்ம அதை பற்றி கொண்டா தான் அதை காத்துக்கொள்ள முடியும். ஏனோ தானு இருந்தோம்னா எதிரி பிடிக்கிட்டு போயிடுவான். கழுத்துல இருக்கிறதே அத்திட்டு போயிடுறான். அப்படியே வர்றது மாதிரி வர்றான். வண்டியில ரோட்ல போற பொம்பளை கழுத்தை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறேன். ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். தோத்திரம். உன் கிரீடத்தை ஒருவனும் பறிச்சிடக்கூடாது, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு அப்படின்னு எழுதியிருக்கு. தெரியுதா? உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அப்போ இன்னைக்கு பற்றி கொண்டு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வலிவி போகிற இருதயம், வலி போகிற இருதயம். அதனால அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள இலைப்பாறுதலுக்குள்ள எதுக்குனால வலி போகிற. அப்ப பற்றி கொள்ளல. அவங்க பற்றி கொண்டு இருந்தா என்ன பாடுகள் பிரச்சனை வந்தாலும் பற்றி கொண்டு இருக்க முடியும். அப்ப பிசாசு ஒருத்தர் இருக்கிறான் பத்தில, அதைத்தான் அதை பவுல் சொல்லும்போது சோதர என்ன சொல்றாரு? சோதர சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை, உங்கள் மனமும் அப்படி இல்லை, உங்க மனமும் கிறிஸ்துவை பற்றி இருக்கிற உண்மையிலிருந்து. வசனத்தை வசனமா சொல்லுங்க. கிறிஸ்துவை பற்றி இருக்கிற உண்மையிலிருந்து விலகி. அப்ப வாசி. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று. அப்ப அதை பற்றி கொண்டு இருக்கணும். அப்ப ஏது அப்படி அதை பற்றி கொண்டு இருக்காம பிசாசு நீங்க அந்த மனதை, கிறிஸ்துவை நோக்கி போயிருக்கிற மனதை, கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிற அந்த மனதை பிசாசு அதை காட்டி இதை காட்டி, பணத்தை காட்டி, மனைவியை காட்டி, பிள்ளையை காட்டி, தொழிலை காட்டி, பிரச்சனையை காட்டி உங்க மனநிலைய அப்படி திருப்பிடுறேன். அப்படி திருப்பிவானோ அப்படின்னு நான் பயந்துருக்குன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் ஆதாயவாள் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தாங்க. எவ்வளவு காலம்னு பைபிள்ல நமக்கு பதிவாகவில்லை. அந்த வீழ்ச்சிக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் அவங்க ஆண்டவரோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க ஆண்டவரோடு வாழ்ந்த காலம் அது இன்பமான காலம். ஆண்டவரோடு வாழ்ந்த காலம் விளங்குதா? அவங்க வீழ்ச்சிக்கு முன்பாக, அவங்க மீறுதலுக்கு முன்பாக தேவனோடு வாழ்ந்த ஒரு காலம் இருக்குல்ல, அது எவ்வளவு காலம் தெரியாது. அது பைபிள்ல இல்ல. எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏதேனின் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அந்த ஏதேனின் வாழ்க்கை அது தேவனோடு உள்ள வாழ்வு, தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை. அது இன்பமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய பிசாசுக்கு எடுத்துட்டான் பத்திலா. அதைத்தான் பவுல் அங்க எடுத்து எழுதுகிறார். அவனை ஏமாற்றினான் பத்திலா. ஆதாமை ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப அதை எடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு எழுதுறார். அப்படி தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியம் கெடுத்துட்டானே பத்தியா. எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு இன்பமான ஒரு வாழ்க்கை. அந்த தேவனோடு ஒரு வாழ்ந்த வாழ்க்கைய
ஸ்தோத்திரம். அதை பாழாக்கிட்டானே. அப்படி பாழாக்கிறவன் உன் மனசை கெடுத்துடக்கூடாது. உன் மனசு கிறிஸ்துவை தான் பற்றி இருக்கணும். உன் மனசு கிறிஸ்துவை தான் சார்ந்து இருக்கணும். உன் உறவு சரியா இருக்கணும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டது சரிதான். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்தை எடுத்ததெல்லாம் சரிதான். நீ தொடர்ந்து உன் ஆத்துமாவை பற்றி கொண்டு இருக்கா? அந்த உறவில் நீ நிலைச்சிருக்கிறையா? அந்த உறவை காத்துக்கொள்ளணும். உறவை காத்துக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. நீ வல்லமையான ஊழியத்தை செய்யலாம், பயங்கரமான ஊழியத்தை செய்யலாம். நீ பயங்கரமான ஆளா இருக்கிற. ஸ்தோத்திர. நீ சில காலம், இப்ப சிம்சோனும் சில காலம் நல்லா தான் இருந்தான், பயங்கரமா செஞ்சுட்டு இருந்தான், ஊழியம் செஞ்சான். ஸ்தோத்திர. வல்லமையான ஊழியத்தை செஞ்சான். ஆனா பிசாசு ஸ்தோத்திர அந்த பாவத்தில் விழ தள்ளி சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார் என்பதை அவன் அறியல. அவன் பார்த்து எவ்வளவு தந்திரம் உள்ளவன். அப்ப ஏவாளை ஆண்டவர் விட்டு பிரிச்சுட்டான். சிம்சோனு அவன் பயங்கரமா ஊழியத்தை செஞ்சவன் தான், தேவ சித்தம் செஞ்சவன் தான் சிம்சோன். ஆனா அங்க எழுதியிருக்கு கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாமல். அப்ப கர்த்தரை விட்டு விலகிட்டான்ல, அறியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கர்த்தரோடு இருக்கிறீங்க, கர்த்தரோடு உறவு இருக்கு தெரியாது. அந்த இன்ப வாழ்க்கை, அந்த மகிமையான வாழ்க்கை, அந்த தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, தொடர்ந்து என் ஆத்துமா உண்மையை பற்றி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஆண்டவருடைய பற்றை விட்டு, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு, ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டு சாத்தா நம்ம விளக்க, நம்ம பிரிக்க, இவனுக்கு ஒரு எதிரி இருக்குன்னு நமக்கு எப்போதுமே ஜாக்கிரதையா இருக்கணுமா வேண்டாமா? கவனமா இருக்கணுமா வேண்டாமா? கைதட்டி ஆண்டவர் அந்த அந்த நினைவு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காத்தவர் காப்பார், இன்னும் காப்பார், இனிமேலும் நம்மை காப்பாராக. இந்த மட்டும் நம்மை நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறது, நான் இருப்பதும் நாம் நிலை நிற்பதும் கிருபைதான். நாம இருப்பதும் நான் நிற்பதும் எல்லாம் தேவனுடைய கிருபைதான். மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். அவர் உன்னை காக்காவிட்டால் நம்ம காக்க முடியாது, எல்லாம் விருதா. அவர் தான் நம்மை காக்கணும். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தான் நம்ம காக்கணும். அப்ப காக்கணும்னா அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும், கிருபையை நம்பணும். உன் பலத்தை நம்புற, உன் பாட்டை நம்புற, உன் அறிவை நம்புற, உன் ஊழியத்தை நம்புற. ஸ்தோத்திரம். இதெல்லாம் குப்பை. முதல்ல கர்த்தரோடு உள்ள உறவு தான் மெயின். அதை பிடிச்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். சிலது நம்ம எப்படியே போயிட்டு இருக்கு. அதாவது தேவன் அதை தேவன் பாட்டை விரும்புகிறார். அதெல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிங்களே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியின் நொறுங்குன்று என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவன் ஆகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்து அறுக்கிறவன் ஆகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவன் ஆகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. போதும். ஆண்டவர் பலி செலுத்த சொன்னாரா இல்லையா? பழைய ஏற்பாடுல ஆடு மாட்டை கொண்டு போய் எங்கே என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். ஆண்டவர் காணிக்கை செலுத்தணும் சொன்னாரா இல்லையா? தூபம் காட்ட சொன்னாரா இல்லையா?
ஆலயத்தை கட்ட சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் வேண்டாம்னு ஏன் சொல்றாரு? இப்ப சொல்றாரு, மாட்டை வெட்டுக்கிறவன் மனுஷன் கழுத்த இருக்கிறான, ஆட்டாச்ச வெற்றவன். அப்ப அதனுடைய என்னன்னா அருவருக்கிறார். இத அவரு தான் பலி செலுத்த சொன்னாரு. சொன்னது யாரு? சொன்னாரா இல்லையா? பலி செலுத்த சொன்னது அவர் தான். இப்ப இந்த பலிகளை அவர் அருவருக்கிறது மாதிரி பேசுறாரு, வெறுக்கிறது மாதிரி பேசுறாரு. ஆட்டை பலி செலுத்தினா நீ நாயினுடைய கழுத்தை அறுத்திருக்கிறாய்டா, உன் தூவம் எனக்கு என்னத்துக்கு, உன் காணிக்கை எனக்கு என்னத்துக்கு சொல்றாரு. நீ என்ன ஆலயத்தை கட்ட போற? எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்ட முடியும்? இதுலயா நான் பிரியப்படுகிறேன், ஏன்டா அப்படி இருக்கிறிய டேய், அப்படி மாறி பேசுறாரு. தோத்துறார். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீ இதெல்லாம் செய்யற, ஏன் வலிய தெரிந்து கொள்ளல? உன் ஆத்மா உன் ஆத்மா அந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளணும். அருவருப்பை தெரிந்து கொள்ளுது, அருவருப்பை விரும்புது. இந்த ஆத்மா அருவருப்பை விரும்புது. இந்த ஆத்மா அருவருப்பை விரும்புது. அப்ப நீ இதெல்லாம் நீ இப்படி வழியில போய்கிட்டு இந்த நீ அருவருப்பை செஞ்சுக்கிட்டு என்னங்கடா பலி செலுத்துறிய? டேய், என்ன பலி செலுத்துற நீ? என்ன பாட்டு பாடுறா? என்ன காணிக்கை செலுத்துற? காணிக்கை செலுத்த நான் சொல்லல, காணிக்கை செலுத்து, தூபம் காட்டு, தூபம் காட்டு, காணிக்கை செலுத்து, பலி ஆலயம். ஆனா நீ உன் வழியில போயிட்டு நீ செஞ்சிட்டு இருக்கிற. என் வழியில செய்ய, என் வழியை பின்பற்றியாக நீ செய்யணும். நீ உன் வழியில போயிட்டு இதெல்லாம் செஞ்சா எனக்கு அருவருப்பு, எனக்கு இது அருவருப்பு. நாம நிறைய இப்ப காலத்தை வீணாகிட்டு இருக்கோம் தெரியுமா? நிறைய காலத்தை இனியாவது குறுகின காலமா இருக்கனால நம்ம மனம் திரும்பிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து எப்படின்னு தெரியல. இனி இருக்கிற காலத்திலேயாவது கொஞ்சம் விழிப்படைந்து, ஆமென் அல்லேலூயா, கொஞ்சம் விழிப்படைந்து ஸ்தோத்திரம். இங்க ரூட்டு மாதிரி போறோமே, இது ஆண்டவருடைய ரூட்டா, ஆண்டவருடைய பாதையா, உலக பாதையில போறோமா, சுய பாதையில? மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற பாதை, நலமாய் தோன்றுகிற பாதை. அப்ப மனுஷனுக்கு நலமாக, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த பாதையில நம்ம போறோமா? இது கர்த்தருடைய பாதை தானா? கர்த்தர் சொன்ன வழியில தான் நான் போறேனா? கர்த்தருடைய பாதையில தான் நான் போறேனா? சிந்திக்கணுமா வேண்டாமா? அதை சிந்திக்காம கையை தட்டிட்டு இப்படி பாட்டு பாட்டி பணியை செலுத்திக்கிட்டு தூபம் காட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னடா நீங்க இது செய்து யாரு? உன உன் வழியை சீர் பண்ணு. சீர்கட்டு கிடக்கு, சீர்கட்டு. உன் வழியை சீர்படுத்து, உன் வழியை செம்மப்படுத்து, உன் இருதயத்தை செம்மப்படுத்து, உன் இருதயத்தை பக்குவப்படுத்து. உன் ஆத்மா அருவருப்பை தெரிந்து கொண்டிருக்கு. ஆத்மா, இந்த ஆத்மா அருவருப்பான காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். சோதர நீதிமொழி 6:16 அவர் 6 காரியத்தை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. 7 அவருக்கு அருவருப்பு, இந்த காரியங்கள் அருவருப்பு. அப்ப இந்த அருவருப்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பலி செலுத்துற? தூபம் காட்டுற, எனக்கு என்னத்தை ஆலயத்தை கட்டுற, சோத்திர என்ன சோத்திர பலி எடுக்கிற அப்படிலாம் ஆண்டவர் அதை வெறுத்து பேசுறார். ஆகவே இவை எல்லாம் மேட்டுமையான கண்ணு, சோத்திர பெருமை, பகை, விரோதம், கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் ஆத்மாவில் இருக்கு. இல்லைன்னு சொல்றவங்க அல்லையா சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் நீ ஆத்மா இதை விரும்புது. உன் மனம் விருப்பம், உன் சித்தம் செய்யறா. உன் சித்தம் இறை சித்தமா வரணும். அல்லேலூயா. என்ன சித்தமா வரணும்?
மனுஷன் ஊழியக்காரன் நம்ம ஆண்டவர் ரட்சித்தார். வாழ்க்கையில மனுஷ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போகணும். மனுஷ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா. மனம் இல்லாம இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்க மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு போகிற புத்தி தான் இருக்கு. மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு போகிற புத்தி. ஒருத்தன் போயிட்டான் தெரியுமா? சோத்ரா தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். 31, 32. இந்த வார்த்தை ராஜா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷன் என்று தள்ளப்படுவாய். இப்பாரு மனுஷனிலிருந்து இறைநிலைக்கு போகணும். சொல்றது புரியுதா? மனுஷனிலிருந்து இப்ப மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். இவ்வாறு மிருகத்தை ஒரு ராஜா. அப்ப மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்துக்கு போயிட்டேன். இவன் ஒரு ராஜா நிலைமை எப்படின்னா பாருங்களேன். அப்ப இந்த நேபுகாத்நேச்சார் மிருக நிலைக்கு. ஏன் அப்படின்னா கிரியை சரியில்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, எல்லாம் பெருமை எருமை. இந்த இவனுக்கு பெருமை பிடிச்சி ஆட்டுது. சிலருக்கு ஆட்டன் அதுல இருந்து வெளியே வர முடியல, தாழ்த்த முடியல. பெருமை பிடிச்ச எப்படி உயர்த்தப்படுவான்? தாழ்த்தணும் உள்ளவா? பெருமை பிடிச்சதுனால இந்த ராஜா அவன் ஸ்தானத்திலிருந்து இறங்கிட்டான். கவனிங்க, அவன் ஸ்தானத்தை விட்டு இறங்கிட்டான். இறங்கணுமா ஏறணுமா? கீழே போகணுமா மேலே போகணுமா? அப்படியா? இவன் யாரு? நேபுகாத்நேச்சார். தூதன் வந்து இந்த பெருமை பிடிச்ச நாய், பெருமை இருந்தனால அவன் தூதன் இருந்து பிசாசா போயிட்டான். அவன் நிலையிலிருந்து மேலதானே போகணும். உங்க அனுபவம் இப்ப நீங்க என்னத்தை தான் விரும்புறீங்க? இப்ப அவன் பெருமை பிடிச்சதுனால பெருமை அடிச்சிடும், கெடுத்துடும். அவன் மேல போகணும். அவன் நினைச்சா மேல போகணும்னு முடியாது. மேல போகணும் தான் நினைச்சான், பொழப்ப கெடுத்துருச்சு. ஏன்? இந்த பெருமை தான். பெருமை பொழப்ப கெடுத்துரும், உன் நினைப்ப கெடுத்துரும். நினைச்சதெல்லாம் சரிதான், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு முடியாது. நீ அந்த நிலைக்கு போகணும்னா உன் பெருமையை அழிக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அது அழிக்கணும். அது அழிச்சே ஆகணும். அதை கண்டுபிடிக்கணும். நம்ம கிறிஸ்டியன் பாஸ்டர் சொல்லுவார், அவர் பெரிய பெருமையை குறித்து பேசுவார். அது எனக்கும் கீழே ஆழத்துக்குள்ள கிடக்கு, கண்டுபிடிச்சிட்டே அப்படி சொல்லுவார். நீங்க கண்டுபிடிச்சிங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ஆழத்துக்குள்ள என்ன அது 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 அப்பப்ப வெளிப்படும். அதை உரைச்சி பார்க்கும்போது தான் வெளிப்படும். இப்ப வெளிப்படாது. சோத்ரன் இப்ப வெளிப்படும். சூழ்நிலை வரும்போது தான் வெளிப்படும். சோத்ரன் வீட்டுக்குள்ள கிடக்கிற பாம்பு மறைஞ்சு கிடக்கு, ஆளு மறைஞ்ச பிற்பாடு ஆள் நடமாட்டம் இல்லாத போது அப்படி வெளிப்படும். வெளிப்படும். சூழ்நிலை வரும்போது பெருமை என்ன செய்யும்? வெளிப்படும். அது மை கொடுத்து பார்த்தா தெரியும். சோத்ரன் அல்லேலூயா. அப்பப்ப அது என்ன செய்யும்? அது கிடக்கு, அது கலந்து கிடக்கு, கலப்படமா இருக்கு. ஸ்தோத்திரம்.
அதை பகுத்து அறிந்து பிரித்து எடுத்து அதை கண்டுபிடிச்சு அதை அழிச்சு ஆண்டவர் கிருபையா சோத்திரம் அவருடைய சாயலாக நம்ம மாற்றணும். அவருடைய சாயல் என்ன? சாந்தமும் மன தாழ்மை. அப்ப அந்த மனத்தாழ்மை அணியணுமே. அப்ப இத மனத்தாழ்மை அணியணும்னா அதுக்கு எதிராக இருக்கிற அந்த பெருமையை மனமேட்டுமை மனத்தாழ்மை. அப்ப நமக்குள்ள இந்த மனமேட்டுமையை அழிச்சு அதை கண்டுபிடிச்சு அந்த மனமேட்டுமையை அழிச்சு மனத்தாழ்மையில நம்ம வளரணும். ஆண்டவர் கிருபை செய்வாராக, ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரன் வாழ்க்கையில இதான் முக்கியம். சோத்ரன் இப்ப ஆட்டை வெட்டுறது, மாட்டை வெட்டுறது, தூபம் காட்டுறது வேணும் வேண்டாம்னு சொல்ல, அதை செய்யத்தான் சொன்னார். பழைய ஏற்பாடுல அதை செய்யணும். ஏசாவில எழுதியிருக்குன்னா பழைய ஏற்பாடு தானே ஏசையா. அப்ப பழைய ஏற்பாடுல அதை செய்யணும், பலி செலுத்தணும். பழைய ஏற்பாடுல பலி செலுத்தணும், ஆட்டை வெட்டணும், மாட்டை வெட்டணும், தூவம் காட்டணும். சோத்திரம் காணிகேசன் இதெல்லாம் செய்யத்தான் வேணும். ஆனா அது அவருக்கு அருவருப்பா இவன் செய்யல. இவன் கர்த்தருடைய வழியில போகல. கர்த்தருடைய வழியில போகாம தங்க வழியிலே போறார்கள். அப்ப கர்த்தருடைய வழியில போகணும் தானே உனக்கு பிரமாணத்தை கொடுத்தாரு. உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, யூத ஜனங்களை தெரிந்து கொண்டாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு, ஈசாக்கை தெரிந்து கொண்டாரு, யாக்கோபை தெரிந்து கொண்டாரு. அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அந்த ஜனம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி பிரமாணத்தை கொடுக்கிறாரு, வழியை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த வழியில அந்த பாதையில கற்றுக்கொண்டு போகணும். பைசாசு விட மாட்டேங்கிறான், பொல்லாதவன். அவன் வேலையை மனுஷனை கெடுக்கணும். அது மனுஷனை சொல்றதை விட எல்லாரும் மனுஷன் தான். தேவ ஜனத்தை கெடுக்கணும், தேவ சித்தம் செய்யறவனை கெடுக்கணும், தேவனுக்காக வாழணுங்கிற அந்த அந்த தெரிந்து கொண்டு அதை நோக்கி பயணிக்கிறவன் தான் ரொம்ப கண்ணா இருக்கிறான். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம தான் விழிப்பா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு போறோம் பாருங்க. சோத்திரம் விட்டு பிடிப்பான், சோத்திரம் சூழ்நிலையை பார்ப்பான், நம்ம விழப்பண்ணி விடுவான், நம்ம காலை வாரி விட்டு விடுவான். நம்ம வந்து ஆண்டவர் விட்டு பிரிப்பது தான் அவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார் அல்லவா, நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்ம ஸ்தோத்திரம் நம்ம அழைப்பிலே நம்ம ஓட வைப்பார். ஸ்தோத்திரம் அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நம்ம பயந்து நடக்கிறோம். எப்போது அந்த தெய்வ பயம் நமக்கு இருப்பதாக. மனமேட்டுமையோ பெருமைக்கோ நம்ம தயவு செய்து ஊழியர்கள் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம ரொம்ப வருகையினுடைய நெருக்கத்தில் வந்துட்டோம். ஸ்தோத்திரம் நம்ம செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப சமீபத்தில் வந்துட்டோம், ரொம்ப சமீபம். ஸ்தோத்திரம் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். பவுல் சொன்னாரு, பவுலுடைய தலைமுறையில இயேசு வந்துருவாருன்னு நினைச்சாரு. இப்ப நான் நம்ம தலைமுறையில இயேசு வரப்போறாரு. இனி அடுத்த தலைமுறை அல்ல, நம்முடைய தலைமுறையில அவர் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப நம்ம கவனம். பவுல் அவருடைய தலைமுறையில வருவார்னு நினைச்சாரா இல்லையா? அல்ல, ஆனா நம்முடைய தலைமுறையில இயேசு வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்ல வருகிறது என்னன்னா, அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம், அது உன்னதமான அனுபவம். பேரின்பம், அங்குதான் பேரின்பமே இருக்கு. மற்ற இந்த உலகத்துல அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறவங்க தான். இப்ப பவுல் அதை அனுபவிச்சதுனாலதான் இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் எனக்கு குப்பையா தெரியுதுன்னு சொல்றாரு. குப்பைன்னு எல்லாரும் சொல்ல முடியும். நம்ம வசனத்தை படிச்சுட்டு அறிவில் இருக்கு எல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மனநிலையில குப்பைன்னு சொல்லல. அவன் சொன்னதுக்கு நாம சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் குப்பைன்னு சொல்றது வந்து உலக காரியங்கள், உலக பொருள்கள், ஆசைகள், ஆசை பாசங்கள், மனைவி பிள்ளை எல்லாம் குப்பை. எல்லாமே உலகத்தில் உள்ளதானே, மனைவி பிள்ளை எல்லாமே. அந்த இடத்துக்கு வந்துடணும். அந்த இடத்துக்கு வரணும்னா தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு அப்படின்னா, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் சொல்லுங்க மாயை, இது நிஜம் அல்ல,
இந்த வாழ்க்கை ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, இந்த வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை அல்ல. நீ நிஜம்னு உன்னை பிசாசு நம்ப வச்சுட்டேன். நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை அல்ல. இந்த உலகமும் நிஜமானது அல்ல. இந்த உலகமும் நிஜமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கையும் நிஜமானது அல்ல. ஆமென். அப்ப நிஜம்னு ஒண்ணு இருக்கு, அதை பிடிக்கிறது தான் ஞானம். அது தெரியல இன்னைக்கு. நிஜமான ஒரு வாழ்க்கை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை பிடிக்கணும். நிஜம்ங்கிறது எது? நித்தியம் தான் நிஜம். அனித்தியம் நிஜம் அல்ல. அனித்தியம் நிஜம் அல்ல. நிஜம் உண்மை அப்படிங்கிறது நித்தியம். அப்ப நித்தியம் தான் நிஜம். நித்தியம் தான் நிஜம். இப்போ ஒரு நிழல்னு ஒன்று இருக்கணுமா? பொருள் வேணுமாட்டாமா? பொருள் இருந்தால் தானே நிழல் வரும். பொருள் இல்லாம நிழல் இருக்காது. அப்ப நிஜம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பொய்யான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை அப்படின்னு 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 மனநிலைக்கு வந்தா தான் இதை குப்பையா எண்ண முடியும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் போறதானே, இதெல்லாம் போறதா, மனைவியும் போறதானே. இல்லையே, கூட வர்றாள். எது வரைக்கும் வருவா மனைவி? எது வரைக்கும் வருவா? மனைவி எது வரைக்கும் வருவா? பொண்டாட்டி எது வரைக்கும் வருவா? அல்லேலூயா. பிள்ளை எது வரைக்கும் வரும்? பணம் எது வரைக்கும் வரும்? படிப்பு எது வரைக்கும் வரும்? இல்ல மாயை. ஆமென். இந்த மனநிலை வரணுமா? ஆண்டவர் இந்த மனநிலையை தருவாராக. அந்த தெளிவை தேவன் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த மனநிலை வரும்போது அதை பற்றிய பற்று நமக்கு குறையும். அந்த அந்த உலகத்தை பற்றி இருக்கு பாருங்க. நம்முடைய மனசு கர்த்தரையா பற்றி இருக்கு. எல்லாம் பணம், மனைவி, பிள்ளை, இதைத்தான் பத்திக்கிட்டு இருக்கு. ஊழியம் முக்கியப்படுத்தாது, ஜீவியத்தை முக்கியப்படுத்து. அந்த மனநிலைக்கு வரணும். செத்தா பரவ போகணும்ல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. செத்தா பரவ போகணும்னு ஊழியத்தை விட ஜீவியத்தை, மனைவி பிள்ளைகளை விட ஜீவியத்தை கவனிப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு உண்மைதானே? ஸ்தோத்திரம். இது நித்தியம் அல்ல. இந்த வாழ்க்கை நித்தியம் அல்ல. நம்ப முடியுதா? இந்த வாழ்க்கை நித்தியம் அல்ல. அப்ப இந்த நித்தியம் வலது பாரசத்தில் நித்திய அதை நாடு, அதை தேடு, அதை நோக்கி ஓடு. அதை தேடு, அதை நாடு. ஆமா. ஹல்லேலூயா. அதையா செய்யறோம் நம்ம. ஏன்னு கேட்ட அதை பார்க்கல. இங்க பாருங்களேன், அந்த உன்னை கண்டா தான் இதை விட முடியும். காணாத வரைக்கும் இதை என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அதை வாசிங்க. என்ன வாசிப்பீங்க? சோதரை எபிரியர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. எவைகளை கண்டாங்க? தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. போதும், நிறுத்துங்களேன். இப்ப இந்த வார்த்தையை சொல்றது ஆபிரகாம். இதை சொல்றது யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் யார் தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 13:1 வாசித்தா ஆபிரகாம் யாருன்னா இங்க சொல்லுது. அவன் யாரு? ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு. 13:1 யோசிக்கிறான் இல்ல? அவன் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான். அப்படி எந்த வசனம்? அப்ப சொல், வசனத்தை சொல்லி வாசிங்க.
13:2 வருது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். சரி, அப்ப பாருங்க, இவன் பொண்ணு வெள்ளியுடைய சீமானா இருந்தான். ஆனா இங்க நான் பூமியில யாருன்னு சொல்றேன்? அந்நியர்னா என்ன? அந்நியரும் பரதேசின்னு யாரும் சொல்லுவாங்க? போடா பரதேசி போல. அவன் இவன் யாரு? பொண்ணு வெள்ளியும் பொண்ணுடைய சீமா. அப்ப இவன் சொல்றது நான் பரதேசின்னு சொல்றேன். அப்படின்னா என்னன்னா, அவன் மனநிலை தான் முக்கியம். எது முக்கியம்? அந்த மனநிலை. அப்ப மனநிலை முக்கியம்னா அதை கண்டாதான் இது இந்த சிற்றின்பத்தை விட முடியும், அந்த பேரின்பத்தை காணணும். அப்ப தூரத்திலே அதை கண்டு, அப்ப அதை காணத்தக்கதான கண்ணு நமக்கு வேணும். எல்லாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு அதாவது வந்து பவுல் சொல்லும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு பாரு. அதை காணணும். நீ கண்டாதான் இது என்னடா பழைய சோறு, என்ன சோறு? பழைய சோறு. ஏய் பிரியாணி எங்க இருக்குடி, பிரியாணி எங்க இருக்குடி. அப்ப அதை காணணும்ல, பிரியாணியை பார்க்கணும்ல. பிரியாணியை பார்த்த உடனே டேய் பழைய சோறு விட்டுட்டு ஓடி வந்துருவேன். அல்லேலூயா. அப்ப அது காணாத வரைக்கும் பசிக்குது. பழைய சோறாவது என்ன செய்வான்? சாப்பிடுவான். சோத்திரன். அப்ப அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா போயிடும். அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா போயிடும். பழைய சோறு அப்ப கிடைக்காம போயிடும். அப்ப அதை காணணும். தேவன் நமக்கு அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம், அதை காணணும். அப்ப அவங்க கண்டார்கள், தூரத்தில் அவைகளை கண்டு. காணும் போதுதான் இதை விட முடியும். அந்த பற்றில் இருந்து அந்த நான் விடுறதுன்னு நினைச்சோம். நம்ம மனப்பற்று, புருஷனையும் பொண்டாட்டியும் வீட்டையும் ஆட்டையும் இதை தொழிலையும் பற்றிட்டு இருக்குல்ல, பணத்தை, அந்த பற்று, அந்த மனநிலை, அந்த மனநிலை பற்றில் இருந்து கொஞ்சம் தான் பற்று இலகணும். அப்பதான் வளர முடியும். வளர்ச்சி. இப்ப இந்த தேங்காய் இருக்கு பத்திலாம், தேங்காய் வளர்ச்சி 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 அது முத்தும் போது அந்த கொட்டாச்சியிலிருந்து அப்படியே தேங்காய் மாத்திரம் அப்படியே கலந்து வந்துடும் பத்திலாம். அது வளர்ச்சி இல்லாத வரைக்கும் அதை அருவா கொண்டு கீறணும். வளர்ச்சி வரும்போது அதான். இது போல நம்முடைய மனசு பற்றி இருக்கு. பழைய பதிவு. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தானினாலும் வைர நுண்ணினாலும் அது எழுதப்பட்டு, அது பதியப்பட்டு, அது பிறப்பே அப்படித்தானே. பிறக்கும் போதே நம்ம போய் பிறந்துட்டோம், துர்க்குணத்தில் பிறந்துட்டோம். அப்ப அதுல இருந்துலாம் நம்ம வெளியே வரணும்னா ஸ்தோத்திரம் ஒரே நாளையில முடியாது. கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரை பிடித்து கொண்டு, கொஞ்சமாவது நம்ம அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியத்துல ஒரு தரிசனத்தோடு நம்ம ஓடணும். ஒரு தரிசனம் இல்லை, ஒரு பார்வையும் இல்லை. ஏதோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இப்படி குதிரையில குண்டிச்சிட்டு ஓடுறது மாதிரி இப்படி ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு தூர பார்வை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த தூர பார்வையில் அதை பார்க்கும்போது தான் இந்த சிற்றின்பத்திலிருந்து நம்முடைய மனநிலை அப்படியே அந்த பிடிப்பிலிருந்து இலகும். சே, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிடிப்பு புரியுதா? தோத்திரம். இப்ப இந்த என்னது பாட்டு புத்தகமா? சரி, இது பாட்டு புத்தகம். இந்த உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது பைபிள். பைபிள் தான் பரலோகம். பைபிள் தானே பரலோகம். இப்ப இந்த பாட்டு புத்தகம் உலகம் வைங்களேன். உலகம் இந்த பாட்டு புத்தகம் இருக்கு. இப்ப இந்த உலகமாக இந்த பாட்டு புத்தகத்தை நான் இந்த கையில் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த பரலோகத்தை, இந்த பரலோகமாகி இந்த பைபிளை எடுக்கணும்னு நினைச்சேன்னு இதை விட்டாத்தான், இதை விட்டாத்தான் இதை என்ன செய்ய முடியும். இதை வச்சுக்கிட்டே இதை எடுக்கணும்னா நீ எடுக்கணும்னு பிரயாசப்பட்டாலும் எப்படி எடுக்க முடியும்? உலகத்தை வச்சுக்கிட்டு பரலோகம் இது என்ன குழுதாச. அப்ப இதை விட்டனு
இதை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இதை எடுக்க முடியாது. பத்தியா விளங்குதா? இதை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்ப பரலோகத்தை எடுக்கணும்னா இதை என்ன செய்யணும், இதை விட்டுட்டு இதை எடுக்கணும். லகுவா சொல்லி தந்தானா? புரிஞ்சுச்சா? அப்ப இதை பிடிச்சி இருக்க வரைக்கும் இந்த உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கு மனசு. கொண்டாட்டி பிள்ளை வீடு உலகம்னு சொல்றது எதுன்னு தெரியுதா? உலகத்துலதான் கொண்டாட்டி, உலகத்தான் புருஷன், உலகத்துல ஆடு மாடு தொழில், அதான் உலகம். இதைத்தான் நம்முடைய மனசு பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப என் ஆத்மா நேசரை தொடர்ந்து பற்றி கொள்வேன். அல்லேலூயா. என் ஆத்மா நேசரை தொடர்ந்து பற்றி கொள்வேன். அப்ப பற்றி கொள்ளணும்னா அதுதான் நான் சொல்றேன், தூரத்தில் அவைகளை கண்டு. இன்னொன்னு இருக்கு பத்திலா, அதை காணாதனாலதான் பிரச்சனையே. ஆமே, அதை காணணும், கண்டு. அப்ப மத்தேயு சுவிசேஷம் 13:44 அவர் சொல்லும்போது பரலோராட்சியம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கு, அதை ஒரு மனுஷன் கண்டு அப்படின்னு சொல்றாரு. பரலோராட்சியத்தை சொல்றாரு. பரலோராட்சியம் நிலத்தில் வாசிங்க. அப்ப கண்டு அதை பற்றிய மறைத்து போதும். அப்ப வித்து விட்டு வித்து அப்ப விக்கணும் விடணும்னா உன்னை காணணும். இப்ப இதை காணாட்ட அதை விற்க முடியுமா, விட முடியுமா? விற்கவும் முடியாது, விடவும் முடியாது. விற்கவும் முடியாது, விடவும் முடியாது. விடுனா அது கண்டதானே விட முடியும். அப்ப பரலோராட்சியம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்தை ஒப்பாரு. நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். அப்ப புதைந்திருக்கிறது பரலோராட்சியம். அதை காணும் போதுதான் தனக்குள்ளதெல்லாம் விற்று, அதை பற்றிய சந்தோஷத்தினால தனக்குள்ளதெல்லாம் விற்று, அப்ப விற்று அதை விடணும், விற்கணும். பவுல் சொல்றாரு, நஷ்டமும் குப்பையுமாக அத நஷ்டமும் குப்பையுமாக என்னன்னா சோதரன். அப்ப அதை காணணும். அப்ப காண்கிறதுக்கு பவுல் என்ன, நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் வானம் வரைக்கும். அப்ப என்ன அனுபவம், அது என்ன 3ஆம் வரைக்கும் போனோம்னா என்ன அப்படின்னா, அங்க எழுதியிருக்கு, அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா. சரீரத்தில் இருந்தா போக முடியாது. சரீரத்தில் இருந்துட்டு 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்ய முடியாது. அப்ப சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு வெளியே, அப்ப சரீரத்துக்கு வெளியே வந்துடணும், மாமிசத்தை விட்டு வெளியே வந்துடணும், அப்பதான் போக முடியும். புரியுதா? மாமிசத்தில் இருந்துட்டு மேல போக முடியாது. எல்லாம் மாமிசம். அப்ப மாமிசத்தை விட்டு வெளியே வந்தா தான் அந்த மேல போக முடியும். 3ஆம் வானம். அங்க போகும்போதுதான் இதெல்லாம் குப்பையா எண்ண முடியும். மேல போக போக இதெல்லாம் குப்பையா நமக்கு தெரியுது. ஆமென். அப்ப அவருடைய வலது பார்சத்தில் நித்திய அதை அனுபவிக்கணும். இருக்கு இந்த உலகத்துல எல்லாம் சிற்றின்பம். சோதரன் இது சிற்றின்பம், பேரின்பம் ஒண்ணு இருக்கு. இந்த வாழ்க்கை நிஜமல்ல, நிஜமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குள்ள வந்தாதான் நம்ம இதை விட முடியும். இல்லாட்டா விடுனா விடவே முடியாது. நம்மளும் ஆயிரக்கணக்கான பிரசங்க கேட்டுட்டோம், விடு 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 விடு, விட முடியல. சோத்திரம். அறுப்பு காலம் வந்தது, கோடை காலம் வந்து நாம இன்னும் என்ன செய்யல, ரட்சிக்கப்பட முடியல, விடவும் ஓடிக்கிட்டே இருக்கு. காலமும் உருண்டு ஓடிருச்சு. என்ன செய்ய போறோம்னு தெரியல. காலம் உருண்டு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். மாற்றம் வரணுமா வேண்டாமா? இந்த நிலையில நம்முடைய மண்டை மண்ணுக்குள்ள போக கூடாது. மாற்றம் அடைஞ்சுதான் நம்முடைய மண்டை மண்ணுக்குள்ள. இந்த முழிக்கிறிய போகாது நினைக்கிறீங்களா?
ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் மாற்றம் வரணும். ஆகவே தேவனுடைய பிள்ளையில அந்த அந்த பேரின்பம், அந்த பேரின்பத்தை நம்ம அடையணும். நம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பம். ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆனந்தம். அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை, அந்த பேரின்பத்தையும் இந்த பூமியிலேயே பரிசுத்தவான்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இருக்கு இருக்கு இருக்கு. அதற்குரிய நாட்டம், அதை குறித்ததான தேடுதல், அதை குறித்ததான தேடுதலும் நாட்டமும் அந்த நித்தியத்தை குறித்ததான அறிவும். ஸ்தோத்திரம். அதை நோக்கி நம்ம பயணிக்க கொஞ்சம் நமக்கு ஆண்டவர் கண்ணை திறந்து அந்த அனுபவத்தின் பாதையில் நம்மை கொண்டு போவாராக, பிரகாசிக்க பண்ணுவாராக. அதை தேடுவதற்கும் அதை நாடுவதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நம்முடைய புத்தியில் இருக்கிற அந்தகாரத்தை நீக்குவாராக, அறியாமைகளை நீக்குவாராக. அசுத்த ஆவி நம்ம இதையே காட்டுது, இதையே காட்டுது, இதையே காட்டுது. சொன்ன சோத்ரன் ஆண்டவரோடு நல்ல அந்த பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். அப்ப இதை காட்டுறான், எதை? பழத்தை காட்டுறான், பழத்தை காட்டுறான். பழம் தான் உலகம், உலகத்தை காட்டுறான் பிசாசு. இயேசுநாதர்கிட்டையும் உலகத்தை காட்டுறான், உலகத்தையும் உலக மகிமையும் காட்டுறான். அப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட காட்டினான், இயேசுநாதர்கிட்ட காட்டினான். உங்ககிட்ட காட்ட மாட்டானா? வா வா பா பே பே இந்த அகத்திகரியை கொடுத்து ஆட்டம் பே பே கூப்பிடுறான். நம்மளும் மயங்கிடுறோம் அதுல. சோத்திரன். அப்ப ஆதாயம் அதை காட்டும் போது இது அருவருப்பு, இது ஆகாதது, இது நாசம், நாசத்தின் பாதையில போகக்கூடாது, இது நாசம், இது மோசம், நாசம் மோசம் அப்படிங்கிற அறிவு வந்திருக்கணும்ல. அந்த அறிவு வராம இன்பம் நல்லது, புசிப்புக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு யார் சொல்லி கொடுத்தா? மேப்படி அந்த அவன் தெரியாது, அவன் தான் இந்த சிந்தையை கொடுத்து. இப்ப அதைத்தான் பவுல் சொல்றாரு, அவனை வஞ்சித்தான் பார்த்தீங்களா? அதுபோல உங்க மனசு பற்றித்தான் இருக்கு, கொஞ்சம் ஆண்டவரை பிடிச்சுதான் இருக்கு. ஆனா சூழ்நிலை வரும்போது அப்படியே நீங்க உலகத்திலிருந்து உங்க பற்று விடுதா, கர்த்தரை பிடிக்கிற பிடிப்பிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க பற்று இலகுதா? இன்னைக்கு இதான் நடக்குது. கர்த்தரை பற்றி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா இலகி இலகி முழுதும் உலகத்துல கொண்டு போயிடும். இல்ல தேவனுடைய பிள்ளைய, உலகத்தில் இருக்கிற பற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இலகி கர்த்தரை பிடி. ஆமென். சாசு உலகத்தை காட்டி காட்டி ரொம்ப இறுக வைக்கிறேன், பற்ற வைக்கிறேன். உலகத்தை காட்டி காட்டி உலகத்தையும் உலக மகிமையும் எல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் அதனுடைய மகிமையும் அதனுடைய வேசம் எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் மாயை. இது நிஜமல்ல. இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை நிஜமல்ல. நிஜம்னு ஒண்ணு இருக்கு. ஆமென். அதை தேடி ஓடணும், அதை நாடணும். ஹல்லேலூயா. அந்த பார்வையை தேவன் நமக்கு தருவாராக, அந்த தெளிவை தெளிந்த புத்திய தேவன் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த நம்முடைய வலது பாரசத்தில் நித்திய அந்த பேரின்பம், இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் சிற்றின்பம். ஆமென். ஆகவே சிற்றின்பத்தை நாடி ஓடாத, ஸ்தோத்திர பேரின்பத்தை பிடிப்போம், அதை நாடுவோம். ஸ்தோத்திர அந்த ஒரு தெளிவு, அந்த ஞானத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீ உன் வழியை தெரிந்து கொள்ளாத. அப்ப அவங்க தங்கள் வழியை தெரிந்து கொண்டு தங்கள் ஆத்மா அருவருப்பை விரும்புது. இந்த ஆத்மா எதை விரும்புது? அருவருப்பை விரும்புது. ஸ்தோத்திரம். அதனாலதான் உன் பாடல் வேண்டாம், உன் ஊழியம் வேண்டாம், உன் பாடல் வேண்டாம், உன் ஊழியமும் வேண்டாம். ஸ்தோத்திரம். நான் காணிக்க கொடுக்குறேன், நான் தசமாக கொடுக்குறேன். எதுக்குடா உன் காணிக்க தசமாவன்? உனக்கு நீ வேண்டாம்டா. ஸ்தோத்திரம். நீ நீதிமான் அல்லைடா அப்படின்னு அவனை பார்த்து சொல்றாரு. நான் உபவாசம் பண்றேன், நான் காணிக்க கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன். ரைட்டு. நீ ஆட்டை வெட்டுறா, மாட்டை வெட்டு, பழி செலுத்துறா, தூபம் காட்டுறா, ரைட்டு. ஆனா நீ உன் வழியில போற, என் வழியில வரலையே, உன் ஆத்மா என்னை பற்றி கொள்ளவில்லையே.
ஸ்தோத்திரம். அருவருப்பையில பற்றி கொண்டு இருக்கிறது. உலகத்தில பற்றி, உலகம் வந்து ஒரு அருவருப்பு. உலகம் வந்து ஒரு அருவருப்பு. இந்த உலகத்தை தான் நம்ம இருதயம் பற்றி கொண்டு போகுது. செழிப்பு எந்த வழி? செழிப்பான வழி இல்ல, இடுக்கமான வழி. ஆகவே 128:1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற மனுஷன் தான் பாய். இனி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, அவருடைய வழியிலே நடக்கல. ஆட்ட வெட்டா, மாற்ற வெட்டா, தூவம் காட்டா, மிசிக் போடுறா. இதுல ஆண்டவர் மயக்கிடுவாரா? தோத்துறா. கர்த்தருக்கு பயந்து, ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் தெரிந்துதான் கொண்டாரு. தெரிந்து கொண்டுட்டு கொஞ்சம் வழி விலக மாட்டேன், பிச்சு புடுவேன், நான் சர்வ வல்லமில்ல தேவன், எனக்கு ஒன்று நடந்து உத்தமனா இருடா சொல்றாரா இல்லையா? என்ன நீ கொஞ்சம் அமர்ந்துரு. மனைவி சொன்னா கேப்பியோ? தோத்திர. மனைவி சொல்றதை கேட்காத, நண்பர்கள் சொல்றதை கேட்காத, ஊர் சொல்றதை கேட்காத. அவன் சொல்றான், இவன் சொல்றான், எவனா சொல்றான் என்னை விட பெரியவன், நானும் சர்வ வல்லவர், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கவா, உனக்கு தேசத்தை தருவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே உத்தம பாதையில, சத்திய பாதையில, ஜீவ பாதையில, நித்திய பாதையில, அந்த நித்தியத்தை தேடி நம்ம ஓட வேண்டியதா இருக்கு, நாட வேண்டியதா இருக்கு. ஆகவே இப்போதும் அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய. என் ஆத்துமாவை என்னை 10வது வசனம் என்ன சொல்லுது? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அருகே காண ஒட்டு. ஸ்தோத்திரம். நாமெல்லாம் பாதாளத்துக்குரியவர்களும் அழிவுக்கு உரியவர்களும். ஆண்டவர் மாத்திரம் வராட்டா, ஆண்டவர் மாத்திரம் நம்ம ரட்சிக்காட்டா, நம்ம எல்லாரும் பாதாளத்துக்குரியவர்கள், நம்ம எல்லாரும் அழிவுக்குரியவர்கள். அவர் சொல்லும்போது 86 சங்கீதம் 13 நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரிது, என் ஆத்துமாவை நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். எல்லாம் கையை தட்டி ஆமென், எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அழிவுக்குரியவர்கள், பாதாளத்துக்குரியவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ, நீ பாராட்டின கிருபை பெரியது, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு. உண்மைதான், ஸ்தோத்திரம். என்னை பாதாளத்தில் விடீர், பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வராட்ட, ஸ்தோத்திரம், அவர் நம்ம ரட்சிக்காவிட்டா, நம்ம உண்மையாக பாதாளத்துக்குரியவர்கள், அழிவுக்கு உரியவர்கள். பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, அந்த பாதாளத்துக்கு நம்ம தப்பிவித்தாரே, அழிவுக்கு நம்ம தப்பிவித்தாரே. அல்லேலூயா. அவர் விட்டு நம்ம விடுவிக்காட்ட. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ஸ்தோத்திரம், அந்த கெதி தான் உனக்கு எனக்கு சம்பவிக்க வேண்டியது. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்துல போய் நீ வேதனைப்பட வேண்டிய ஆளு, தன் கண்களை போதும். அப்ப இவன் பாதாளத்துல போய் வேதனைப்பட்டான், இவன் மரித்து அவன் பாதாளத்துல போய், இந்த நிலைதான் நமக்கு வந்திருக்கணும். என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரு, என் ஆண்டவர் என்னை தப்பிவித்தாரு, அந்த தாழ்ந்த பாதாளத்தை என்னை தப்பிவித்தாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினாரு. இந்த உலகம் எல்லாம் சிற்றின்பம், பேரின்பம் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கு. உன் மனநிலை அதை நாடட்டும்.
அது தேடட்டும். கிருபை உனக்கு உண்டாயிருப்பதாக. கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. ஓ, தூரத்தில் அவையிலே கண்டு அணைத்து கொண்டு அதை நம்பி அதை அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் எண்ணி விசுவாசத்தோடு மரித்தார்களே. அந்த விசுவாசத்தோடு மரித்து அதை பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம அழைத்த தேவன் உண்மையில்லவர். ஆமென். உங்கள் மனம் இந்த சிற்றின்பத்தை பற்றி உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற இந்த பிடிப்பிலிருந்து, உங்க மனநிலை அந்த பிடிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இலகி என் ஆத்மா தொடர்ந்து என் ஆத்மா நேசரை பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்ல, அந்த ஆத்மா நேசரை பற்ற, அந்த நித்தியத்தை பற்ற தேவனிடத்தில் அன்பு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறே உன் கிரீடத்தை பற்றி பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வாராக. உன் மேல ஒரு வல்லமை இந்த கால வேளையில ஊற்றப்படுவதாக. ஒரு புது அபிஷேகம் உன் மேல இறங்குவதாக. ஒரு புதிய கிருபை உன் மேல இறங்குவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாம் பாடுவோம். பரம அழைப்பின் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். Hallelujah, 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 நம்ம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லாபமான அனைத்தையும் Hallelujah, 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 எத்தனை நான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை நான் விசுவாசத்திலே எனக்காக அப்பா நேமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நேமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். Hallelujah, 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 மரவான இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மரவா இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பன்முகந்தான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம்
என் இயேசுதானே பன்முகந்தான் நான் காணணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பன்முகந்தான் நான் காணணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே ஆமென் ஆமென் அவர் பன்முகந்தான் நான் பார்க்கணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே ஆமென் அவர் பன்முகந்தான் நான் காணணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பன்முகந்தான் நான் காணணுமே ஆசையெல்லாம் என் இயேசுதானே பன்முகந்தான் பார்க்கணுமே ஆசையெல்லாம் இயேசுதானே பன்முகந்தான் சபாரபா குடபா கபரபா ரபா கபரபா ஓரபா குடபா கபரபா சியாலபரபா ஓரபா கபரபா சியாலபரபா. ஆண்டவரே, இந்த உலகம் மாயை, இந்த உலக வாழ்க்கை மாயை. ஆண்டவரே, இது நிஜமல்ல. ஓ, நிஜத்தை பிடித்துக் கொள்ள, நித்தியத்தை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கட்டுமாப்பா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தாவிட்டால் நாங்கள் பாதாளத்துக்கு உரியவர்கள், நாங்கள் அழிவுக்குரியவர்கள், நாங்கள் அழிந்து போக வேண்டியவர்கள், பாதாளத்துக்கு போக வேண்டியவர்கள். அப்பா தகப்பனே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு தந்தீரே, உடைய வலது பார்சத்தை எங்களுக்கு தந்தீரே. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல அந்த வலது பார்சத்தில் தான் ஜெயம் வரும். சோத்திரம். தெற்கே இருந்தோ கிழக்கையோ மேற்கையோ ஜெயம் வராது. ஓ, ஜெயம் வடக்கே இருந்துதான் வர வேண்டும், கர்த்தரிடத்தில்தான் ஜெயம் வர வேண்டும். ஓ ஹalleluya. அந்த வலது பார்சத்தை நாம விரும்புவோம், அந்த நித்தியத்தை நாம விரும்புவோம், அந்த நித்திய பேரின்பம், அந்த பேரின்பத்தை நம்ம அனுபவிக்கும்படியாக நமக்கு தேவன் மனக்கண்ணை திறப்பாராக. ஓ ஹalleluya. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமோ, அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமோ தந்து ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினாரு. நம்மை அழிவுக்கும் பாதாளத்துக்கு தப்பிவிட்ட தேவனை கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி நம்முடைய சிந்தை செதறாதபடி ஒன்று கூட இந்த கால வேளையில இந்த ஊழியர்களுடைய ஒரு கிருபை, ஒரு புது பெற்றுக்கொள்ளும். Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah.